கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் உள்ள சூரியதேவர் மூல திருமேனியை மீட்டுத் தரக் கோரி ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் உள்ள சூரியதேவர் மூல திருமேனியை கண்டுபிடித்து மீட்டுத் தருமாறு ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் 7 ஊர் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். சார், இதுல கோயில் திருச்சக்கரப்பள்ளி மகாதேவர் கோயில்ல ஒரு சந்நிதி இருந்தது, வழிபாட்டுல இருந்தது. இவங்க தகப்பனாருக்கெல்லாம் தெரியும். வழிபாட்டுல இருந்ததுனால அப்ப இருக்கக்கூடிய தெய்வ போட்டோலாம் காப்பியெல்லாம் எடுத்திருக்காரு. சோ வழிபாட்டுல இருந்த சந்நிதி இன்னைக்கு இல்ல. இதான் மெயின் மேட்டர். அந்த சந்நிதியோட வயது இவர் சொல்வார் 1036 வருஷம் தொன்மையான சந்நிதி. அதான் வயது. ரெண்டாவது, அந்த சந்நிதி மட்டுமல்ல, மற்ற கோயில்ல எல்லா சந்நிதியெல்லாம் இருக்குதுன்னா ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம். இல்ல, இது ரொம்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்துக்கள் வாழக்கூடிய 1.2 பில்லியன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு 1.2 பில்லியன் இந்துஸுக்கு தெரியாத ஒரு கோயில் இந்த கோயில். இந்த கோயில்ல தான் சோழர்கள் தங்களுடைய தமிழ் தேசத்துல மட்டும் கோயில் கட்டல, வெண்டெடுத்த இடத்துலயும் கட்டிருக்க. மொத்தம் 11. இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட் தான் அவங்களுக்கு தமிழ் தேசத்து. அப்படின்னா தமிழ் தேசங்கிறது சோழர்களுடைய தமிழ் தேசத்துல இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட், மிச்சம் 11 வெளியே இருக்கு. தெரியும் இல்லையா? அது சிங்கப்பூர், அது மாலதீவ்ஸ், அது இது ஸ்ரீலங்கா, எல்லா தாய்லாந்து இருக்கு. அதுல எல்லாம் சிவன் கோயில்கள் கட்டப்படும். அந்த கோயிலையும் சேர்த்து பார்த்தா இந்த கோயில்ல தான் முத சூரிய தேவருக்காக தனிப்பட்ட சந்நிதி கட்டப்பட்டது. இரண்டாவது கட்டப்பட்டது கும்பகோணம் பக்கத்தில் அலங்கடிப்புட்டு ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயில். மூணாவது சூரியனார், அது கோயில், இண்டிபெண்டன்ட் கோயில். நாலாவது ஒரிசால இருக்கக்கூடிய கொனாருக்கு. அதனால எல்லாத்தையும் தாண்டி 1036 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சந்நிதியை காணான்னா சாதாரண விஷயமா இல்லையாங்கிறத இங்க பாக்கணும். அப்படின்னா இப்ப இந்த 75 வருஷம் அரசியல் அவலங்கள்லாம் போட்டு கூத்தடிக்கிறாங்கல்ல, இவங்க 75 வருஷம் இந்த ஜனநாயகம் சொல்ல 1036 வருஷம். அதுக்காகத்தான் இங்க சொல்லியிருக்கோம். தமிழ்ல ரிப்போர்ட் கேட்டுக்க, தமிழ்ல கொடுக்குறோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடுத்துருவோம். இது இங்க மட்டும் இல்லாம ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கு போகுது, அந்த கமிஷனருக்கு, ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுக்குறோம். அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்களுக்கும் நம்ம இதுகளெல்லாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன நடவடிக்கைன்னா ரீகான்செக்ரேஷன், இதை திருப்பி புதுப்பிக்கணும். என்ன காரணம்னா அந்த சூரிய தேவர் அந்த கோயிலை கும்பிட்டதுனாலையும் பங்குனி மாசத்துல ஐயா மேல அந்த சூரிய ஒளி விழும். அதெல்லாம் ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இல்லாம முடியாது, இதை சொல்ல முடியாது எங்களால. அப்படிப்பட்ட முக்கியமான கோயில். இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இந்துக்களுக்கும் சூரிய தேவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா சூரியனார் கோயில், சூரியனார் கோயில், சூரியனா அங்கேயே ஓடிடுறாரு. அதுக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தா கோயில். 1036 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சக்கரப்பள்ளி ஐயம்பேட்டையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைக்கு அந்த காலத்துல அகலி மங்கலம்னு பேர், கல்வெட்டுல. இப்பதான் ஐயம்பேட்டன் வந்திருக்கு. அதனால அந்த கோயிலுக்கு எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சூரியனார் கோயிலுக்கு போறத காட்டில இங்க முதல்ல வந்துட்டு தான் மற்ற கோயிலுக்கு போகும். செப்பரேட் சந்நிதி இருந்துச்சு. ஆனா வந்தாங்கன்னா கோயில் இல்ல. ஒருவேளை எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்கன்னா ஐயாவை கும்பிடலாம் ஒழிய, அதாவது மகாதேவரை கும்பிடலாம், திருச்சக்கரப்பள்ளி மகாராஜரை கும்பிடலாம் ஒழிய, சூரியனார் போட உடஞ்சிருக்கு, இன்னொரு இடத்துல சந்நிதியை காணும். அந்த சந்நிதியை திருப்பி கட்டணும். கட்டுறது HRNC கட்டக்கூடாது. காரணம் அவங்களுக்கு அருகதை இல்லை, சட்ட ரீதி அதிகம் இல்லை. இதை எல்லா நீதிமன்றங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இல்லைன்னா HRNCக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அது இன்னொரு ரோலை திருடக்கூடாது, இன்னொரு டிபார்ட்மெண்டோட வேலையை திருடக்கூடாது. அவங்க திருடுறாங்க. காரணம் கரப்ஷனுக்காக திருடுறாங்க. அது திருடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஐக்கோனோகிராபிஸ்ட்லாம் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த சந்நிதியை என்ன வயது 1036